ரொம்ப நல்லவர். நீங்கள் எல்லாரும் பேசின வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சிம்சோனை குறித்து பேசின பியூடாக்காக நல்ல ஒரு அவள் எவ்வளோ கண்ணீர் இருந்திருப்பாங்களே அந்த அம்மா. அவங்க பிள்ளை பிரதிஷ்டை எல்லாத்தையும் என்னெல்லாம் சாப்பிடாம அவங்க தியாகம் பண்ணி அவங்களோட எல்லாம் அர்ப்பணிப்பில் திரும்பவும் பையன் அப்படியே கோணல் மானலாக போயிட்டான். எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஆனாலும் அந்த பெலிஸ்தர்களை வெல்லும்படிக்காக அந்த அம்மாவோடைய அந்த இது வந்து ஜெயம் எடுத்தது இல்லையா. அப்போ ஒரு சிம்சோன் வரத்துக்கு ஒரு வழியை பற்றி அவங்க சொன்னாங்க. க்ளோரி வந்து அண்ணாவை பற்றி சொல்லும்போது பொருத்தனையை குறித்து பிறக்கவே இல்லை, கையில் பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டது, பொருத்தனையை செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆனால் நீங்கள் இதற்கு செய்வீங்க, நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லணும். சில விஷயங்கள்லாம் நம்மளும் ஆண்டுட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவர், அதன்னு அடுத்தவங்கள அடிக்கிறது இல்லை, நீங்கள் கொடுக்குற ஜெயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அவங்க எதிராளி அழுத்து போகணும், அது கண்ணு பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அதனால் இந்த இது வந்து பொருத்தனையில் அந்த அண்ணாவை குறித்து தான் தெய்வ செய்தியை கேட்டோம். ஏஞ்சல் வந்து எஸ்தரை குறித்து உபவாசத்தை குறித்து வீட்டில் எவ்வளோ போராட்டம், அந்த குடும்பத்துக்கே ஒரு ஜெயம் எடுக்கணும்னா அந்த உபவாசம் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏஞ்சல் சொல்லி அதை பற்றி பேசினேன். அப்போ வீட்டில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், தேசத்துக்கு ஆகட்டும், அந்த இதுக்கு வந்து ஜெபமும் உபவாசமும் தான் அந்த இடத்துல ஜெயமாக முடிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை உதாரணமாக குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை சொன்னாங்க. நாமளே திருத்திக்கிறதுக்கும் அது கீழ்ப்படிதலோடு அந்த எஸ்தர் நடந்துக்கிட்டாங்க. இக்னிஷா சொன்ன பாயிண்ட் வந்து கானானிய ஸ்திரியை குறித்து பேசினாங்க. அவங்க மகளுக்காக வந்தால் கூட அந்த அந்த தாய்க்கு என்ன காரணம்னா விசுவாசத்தை தடை செய்யும் போது எல்லாம் சோர்ந்து போயிடும். ஏன்னா ஒரு நல்ல ஃபெய்த்தாக வரும்போது நீ அந்த டாக்டர்கிட்ட போகாத, அது சரியே கிடையாது. ஆனால் கடவுள் பேசியிருப்பார், நீ போ, அந்த இடத்துல போனால் உனக்கு அங்கே தான் உனக்கு இது பண்ணுறதுக்கு நான் வழி வச்சுருக்கேன்னு. அது நிறைய பேர் தடை செஞ்சு ஆலோசனை மாற்றுவாங்க. ஆனாலும் இவங்களுடைய விசுவாசம், அதுவும் புறஜாதியில் வந்து அந்த எல்லாவற்றையும் விட்டு வந்ததை குறித்து பிள்ளை பேசினேன். அப்போது அந்த ஒரு அந்நிய தெய்வத்தை விட்டு வந்திருக்கணும் நம்ம. அப்போ அந்த விசுவாசம் என்றைக்குமே எப்படி இருக்கணும், பெருசாக தான் இருக்கணும். அந்த விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது. நம்மெல்லாம் புறஜாதியிலேருந்து வந்தவங்க, அதனால் அந்த விசுவாசத்தில் நம்ம ரொம்ப இதுவாக இருக்கணும். அந்த தாழ்மைக்கு முக்கியமான காரணம் பொறுமை இல்லையா. அந்த பொறுமையாக இருக்கணும். உண்மையிலே நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே விஷயம் பொறுமை தான். நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு 2 times ஆண்டர் ஒரு முக்கியமான இடத்துலலாம் எனக்கு கர்த்தர் பொறுமையை கொடுத்தார். நான் அவருக்கு உடனே நன்றி சொல்லுவேன். வந்து நானே பொறுமையை கொடுத்தீங்களா, அந்த சூழ்நிலையில் எனக்கு பொறுமை கொடுத்துருப்பார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ நமக்கு அந்த பொறுமை வந்து தான், பொறுமையை தான் தாழ்மைக்கு வழி. அந்த பொறுமை தான் தாழ்மைக்கு தன்னால் போயிட்டுருக்கும். அந்த விடாமுயற்சி, ஜபத்தில் விடாமுயற்சியை குறித்து சொன்னால் அன்பு வந்து எல்லாருமே தொடும். நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த அன்பு மற்றவங்களுக்காக நம்ம செபிக்கிற அன்பை ஆண்டவர் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார், அவருடைய அன்பு நம்ம மேலே ஊற்றப்படும். அது எல்லாருக்கும் வெளியரங்கமாக சொன்னார். மணிமேகலை வந்து நகோமியை குறித்து பேசினாங்க. அதாவது அந்த மருமகள் இடத்துல அவங்க கணவரை இழந்திருந்தாலும் அவங்க இப்போ மருமகளை மகளாக நினச்சி நீங்கள் போங்க, இனிமையாவது சந்தோஷமாக இருங்க, என் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மாமியார்கிட்ட இருக்கிற அந்த அன்பை குறித்து அந்த யார்கிட்ட ஓர்பால்கிட்டையும் சொன்னாங்க, ரூத்துக்கிட்டேயும் சொன்னாங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு மாமியாராக அவங்களுடைய கிரியைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. 2 மருமகளும் ஒரே அன்பை தான் செலுத்தியிருக்காங்க இல்லையா. காயத்ரி வந்து மரியாதை குறித்து பேசினாங்க இல்லையா. அது உண்மையிலேயே அது வந்து எல்லாருக்கும் பாவியான ஸ்திரீ, சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அத்தனை பேர் எதிர்க்க ஒரு கிரேட்டான ஒரு இடம் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம அநேக தவறுகள் செஞ்சாலும் தேவனிடத்துலேருந்து எப்போவுமே நமக்கு ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சுருக்காரு. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம அப்படின்னுட்டு, ஆனால் அவரை நேசித்து அந்த அவர்கிட்ட நம்ம அன்பை ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னால் நம்மளை தான் உயர்த்துவார். என்னோடய அன்பு எப்பவும் மேலே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னால் நம்மளை காட்டுவார். அந்த இடத்துல தேவன் பலத்தை கிரியை செய்கிறவராக இருக்கார். மேரியம்மா சொன்னாங்க ரூத்தை குறித்து, ரூத் வந்து எல்லாவற்றிலும் அவள் தேவனேன்னு சொல்லிட்டுன்னு பின்னால் வந்து கடவுளை பின்பற்றி வந்ததுனால அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். ரக்ஷனா தெபோராளை பற்றி சூப்பராக பேசலாம். நான் நினைக்கிறேன் உண்மையிலே நல்ல பாயிண்ட் அது. அது ஒரு நியாயாதிபதிகள் 4:8 எடுங்களேன். நியாயாதிபதிகள் 4:8 நானே படிச்சிருந்தேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீர்க்கதரிசி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நீ போயிட்டு பாராக்கை கூப்பிட்டு
சொல்கிறாங்க, நீ போயிட்டு என்ன பண்ணுற, அந்த சிசராவை அழிக்கும்படிக்கு அந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு நீ இப்போ உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பாருங்க, இந்த பாராக்கு என்ன பண்ண, நான் அடிக்கடி சொல்லுவேன், பயந்து இருந்தால் இப்போ இவனையும் சொல்லுவேன், நான் பாராக்கா இருக்காது, நான் நீ வந்தால் தான் நான் கடைக்கு போவேன், நீ வந்தால் தான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறது பாராக்கோடைய குணம். அப்போ தைரியமுள்ள ஸ்திரீ யார்? தெபோரா இல்லையா? அந்த 4வது வசனம் 8வது வசனம் பாருங்களேன். இந்த மாதிரி ஆன்சர் எங்கள் ஹஸ்பண்ட் கூட பண்ணியிருக்காங்க. நீ வரியா சொல்லு, நான் வரேன். நீங்கள் என்ன பாராக்கா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அதாவது தைரியத்தை கொடுக்கும். இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கு தைரியம்? தீர்க்க தரிசனம் சொன்னது மாத்திரம் இல்லை, ஆனால் பாராக்கோடவே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அந்த பாராக்கு ஜெயம் என் பேரில் தான் கிடைக்கும் அப்படின்னு சும்மா அவனோட பேசினாலும் அந்த பாராக்குக்கு என்ன கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்தது யார்? அந்த தெபோரால் தான். அவ்வளோ பெரிய சேனை கூட்டம் வந்தால் கூட இந்த ஒரு பெண்ணு கூட வந்தால் நான் ஜெயிச்சிருவேங்கிற அந்த ஒரு தைரியம், அந்த பலம். ஏன்னா இவங்க ஒரு தீர்க்கதரிசி, இவன் தெய்வ பக்தி உள்ளவா. அப்போ அந்த உண்மையிலேயே சூப்பர்மா தெபோரால் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நல்லா படிங்க, ஒரு கேரக்டரை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளோட லைஃப் எது மைனஸ் எது ப்ளஸ்ன்னு பாருங்கள். அதுதான் முக்கியம். வேதத்தில் எது மைனஸ், அது செய்யக்கூடாதது, செய்ய வேண்டியதுன்றது பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். தனம் வந்து பெரும்பாடு பெரிய பாடு இல்லையா? பெரும்பாடு எப்படி, பெரிய பாடு எப்படி இருக்கும்? அதுவும் லேடிஸ்க்கு அது சும்மா கொஞ்சம் ஒரு பல்லு வலி வந்தாலே ஒரு நாள் சமாளிச்சுப்போம், இல்லை 4 வார்த்தை பேசுவோம். அதிகமாக வந்துச்சுன்னா மறுநாள் இன்னும் எதனா 4 கேள்வி கேட்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்க டென்ஷன் ஆகிடுவோம். உண்மையிலே டென்ஷன் ப்ரெஷர் அன்றைக்கி அதிகமாகும். ஓடிட்டு போ, நானே பல்லு வலியில் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு நெருங்கிட்டு இருப்போம், டென்ஷனாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு நமக்கு வந்தால் தான் அந்த வலி தெரியும். அந்த பல்லு வலி வந்தாலே அப்படி இருக்கும். அந்த பெரும்பாடு ஸ்திரீ எப்படி அந்த பெரிய பாடு கூட்டத்தில் போயிட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, கர்த்தர் வேறு வழியே கிடையாது, என் தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வினோ வந்து டிஃப்ரெண்ட்டாக அவளோட எனக்கு அவர் உணர்த்தப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ண, அதுதான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. நம்ம எல்லாரும் அவங்கள பற்றி சொல்லலாம், ஆனால் அதன் மூலயமா நான் உணர்த்தப்பட்டேன், என் தேவனுடைய நாமத்தை அறிவிக்காமல் போனேன். அந்த சின்ன பெண்ணுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க அப்படின்னா நானும் அப்படி இருந்தேன். அடையாளம், நான் ஆண்டோடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை நான் விட்டுட்டேன். அந்த அடையாளத்தை நான் சொல்ல விட்டுட்டேங்கிறது உணர்த்தப்பட்டு பேசின வார்த்தை. அதனால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தினேன். அதெல்லாம் விட ஹைலைட்டாக வாழ்த்து சொன்ன பிரசன்னாக்காக நம் கரங்களை தட்டலாமா? உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வாழ்த்து சொன்ன பத்திரம்ல அந்த பிள்ளையும் விடாமல் தனக்காக சேர்த்துக்கிட்டு நீயும் சொல்லுன்னுட்டு கூப்பிட்டு எழுதி சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. சின்ன பிள்ளை அழகாக வந்து உண்மையில் அவள் நல்ல ஒரு கட்டுரை, ஒரு இதுவாக வருவாள். அவளுக்கு என்கரேஜ் பண்ணோம்னா அவள் நல்லா ஸ்பீச் கொடுப்பாள். அவளுக்கு அந்த டேலண்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு. பிரணீதாவுக்காக கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேலே கொடுத்த நிமிஷத்தில் அதை அப்படியே டக்குன்னு அப்சர்வேஷன் பண்ணி பேசினேன். பிள்ளையக்காக கரங்களை தட்டலாமா? தேங்க்யூ. எல்லாருமே அழகாக பண்ணீங்க. கேட்ட எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லையாண்ணா? கேட்ட எல்லாருக்கும் சந்தோஷம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த நாளில் நம்ம வசந்தி கூட அங்கேருந்து வந்திருக்கிறா, வசந்தா இங்கே வந்திருக்கிறா, அதுக்காக சந்தோஷம். இன்றைக்கி வசந்தியும் இன்றைக்கி வருவான்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு. எல்லா பிள்ளைங்களும் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாம் நல்லா எழுதிருக்கீங்க. 11 தான் ஸ்டார்டிங்க. அப்போ அவளுக்கு தான் முடிஞ்சிருக்கும். சரி, சரி. பிள்ளைங்களை இன்னும் நல்லா எக்ஸாம் எழுதி படிக்க கர்த்தர் கிரியை செய்யட்டும். அதனால் நீங்கள் பேசின வார்த்தைனாலே நான் எனக்கு கொஞ்சம் ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 17லேருந்து 21. 23, 17லேருந்து 21. இல்லைம்மா, ரெபேக்கால் வருமே, அது எது பாரு, ரெபேக்கால் அந்த இது தண்ணி குடம் சாப்பாடு, ரெபேக்கால் 33. இவர்கிட்ட எலேசர்கிட்ட வந்து அந்த தண்ணி குடத்தை சாய்க்கிறப்பார், ஒட்டகத்துக்கும் தண்ணி விளப்பாரு. அது எடுமா படி படி.
ம் அவன் இப்படி சொல்லி முடித்துக்கொண்டே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனான எஸ்தேருக்கு பிறந்த ரெபெக்காள் வேண்டாம், போதும் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். போதுங்க. 18வது வசனத்தை பாருங்க. 17, 18 படிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவர்களிடம் போய், உனத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அடுத்தது கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் உண்டு பார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள். போதும் பாருங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருந்தாக்கா அந்த கவனிப்பு. இப்போ இந்த தலைப்பே அதான், குணசாலியான ஸ்திரீ. இப்போ ஒரு இது அந்த வர்றவங்கள கெஸ்ட்டை எப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்ல ஒரு வெளியிலேருந்து வர்றவங்கள, வெயிலில் வர்றவங்கள அந்த உணர்வு, அந்த ஒரு ஒரு குணம், அந்த குணத்தை என்னென்னா வர்றவங்க வீட்டுங்களில் சொல்லி கொடுப்பாங்க. வீட்டில் யாருன்னா வந்தால் வாங்கன்னு சொல்லணும், அவங்க உட்கார வைக்கணும், தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லி கொடுப்பாங்கல்ல வீடுங்களில். வாங்கன்னு சொல்லணும், வந்ததும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சயின்டிஃபிக்கலாக பார்த்தாக்கா அவங்க வர்றவங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடிச்சதுமே அவங்களுடைய அந்த சயின்டிஃபிக்கலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அமைதி நிலைமை கொண்டு வருமா, கோபம் குறையும், அந்த அமைதியை கொண்டு வந்து. அதனால தான் வெளியில் போயிட்டு வந்து வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறது. சண்டை போட்டால் கூட போய் முதல்ல எங்கள் அப்பாவில் சத்தம் போடாது, தண்ணி குடின்னுவாங்க. எனக்கு அப்போ புரியாது, அதுக்கப்புறம் தான் புரியும். கோபம் தடியுமா தண்ணி குடிச்சா. ஆண்டு இந்த தண்ணியில் எவ்வளோ விசேஷத்தை வச்சுருக்காரு பாருங்க. அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதே யோசிச்சு கொடுப்போம். குடம் உள்ளேருந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி சாய்ச்சி ஊற்றணும், இவருக்கு வேறு கொடுக்கணுமான்னு. ஆனால் இந்த மகளுடைய குணம் பாருங்கள், கொடுக்குற குணம், அந்த இடத்துக்கு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிற குணம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. நிறைய காரியங்கள் இருக்குது. வெளிநபருக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிறார். அதனால தான் அந்த ரெபேக்கால என்ன பண்ணாங்க, கோடாய் பெருகுவாயாங்க. அந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்குதுன்னா அவள் மனப்பூர்வமாக வாழ்த்துறாங்க. ஏன்னா அவன் வந்து சொல்லுவான், எனக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி வார்த்தா அப்படின்னு அவங்க மற்றவங்க வந்து புகழும்போது அவங்க அந்த மகளுக்கு அந்நியருக்கு உதவி செய்கிறது வந்து ரோமர் 12:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. அந்த குணம் வந்து அந்த குணசாலியான ஸ்திரீக்கு தான் இருக்கணும். நமக்கு அந்த குணம் இருக்கா, செஞ்சுட்டு நம்ம அது வந்து செஞ்சுட்டு 10 பேர்கிட்ட தம்பட்டம் அடிக்கிறதுக்கு இல்லை. நீ உதவி செய்தியா, நன்மை செய்தியா, நன்மை செய்தால் சோர்ந்து போவாத, நன்மை செய்தால் உனக்கு அதுக்கேற்ற பலனு உண்டு. அப்புறம் இன்னொன்று, அங்கே நடந்த சம்பவத்தை வீட்டுக்கு சொல்கிறா, தைரியமாக பேசுகிறா. யார்கிட்ட? இவர்கிட்ட, இந்த வந்த மனுஷன்கிட்ட தைரியமாக பேசுகிறா. நிறைய காரியங்கள் அந்த தைரியம் வந்து அவளுடைய யாக்கோபுக்கு கொண்டு வர வரைக்கும் அந்த தைரியம் கூடவே இருக்குது. ஏன்னா அந்த குணசாலியான ஸ்திரீக்கு தான் அந்த ஞானம் இருக்கும். ஈசாக்கிட்ட அவன் பையனுக்காக பேசுகிறாங்க. பையனுக்கு யாக்கோபுக்காக அங்கே என்ன பண்ணுறா, ஈசாக்கு இடத்துல எல்லாம் தன்னுடைய யாக்கோபுக்கு கொடுத்த தரிசனம். அவன் பெரிய ஜாதி, அவனுக்கு பெரிய ஜாதியாக வருவான். இவளுக்கு தானே குழந்தை பிறக்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு, பெரிய ஜாதியாக வரும்னு சொல்றாருல்ல. அந்த காரியம் தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்போது அந்த தரிசனத்தை அவள் நினைவு கொண்டு அதை செய்கிறான். அப்போ அந்த குணம் அவள்கிட்ட இருக்குது. அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறா, எப்போவுமே நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறவங்க தான் நல்ல குணசாலி. நீங்கள் நன்மை செய்துட்டு போயிட்டே இருங்க. நான் உண்மையிலே என் லைஃப்பில் நான் அனுபவிக்கிறேன். எப்போ செய்த நன்மை இன்னைக்கு அறுவடை அறுத்துட்ருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதுவுமே செய்யலை. எப்போவோ நான் செய்த நன்மை எனக்கு திரும்ப அவங்க மூலயமா எனக்கு நன்மை கிடைக்குது. அது கர்த்தர் செய்த அதிசயம் தான். இப்போ நமக்கு ஒன்றும் கிடையாது. பாஸ்டர் சொன்னாப்புல பிரசன்னா நாணல் பெட்டியில் வச்சு, அது ஒரு குணம். நான் பிள்ளை இதுவாகக்கூடாது, அழகாக இருக்கிற பிள்ளைன்னா கூட அது பாருங்கள், இது பூசி உள்ளே எதுவும் தண்ணி போகக்கூடாது. அந்த பெட்டி எவ்வளோ தூரம் பார்த்து செஞ்சு அந்த குழந்தை எடுத்துருக்கிற அந்த தாய்க்கு எப்படி எடுத்துருக்கோம். அதனால் அவளுடைய ஒரு நம்பிக்கை, அந்த குணம், என் பிள்ளை எப்படி இருந்தாலும் அது பிழைக்கும்னு சொன்னால தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். அந்த மோசை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அம்மாவுக்கே சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு அங்கே இவளுக்கு அந்த ஞானம் இல்லைன்னாக்கா, அந்த குணம் இல்லைன்னாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம், மறிச்சு போயிருக்கோம். அபிகாயில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அபிகாயில் வந்து எப்படின்னா, தன் கணவர் குடிகார் தான், குடிச்சிட்டு பணக்கார் வேறு, சாதாரணமான லாபம். நாபால் வந்து பெரிய பணக்காரன், எத்தனை ஆடுகள் எத்தனை மாடுகள், அப்படிப்பட்ட பெரிய பணக்காரன். அதனால என்ன பண்ண தும்புரா பேசுகிறாரு. அப்போ குடிச்சிட்டு இருக்கையில ஒருத்தவங்க தெளிவில்லாதப்போ நீ போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. உன் குடும்பத்தில் உன் கணவர்கிட்ட போய் நீ சண்டை போடக்கூடாது.
குடிச்சிட்டு இல்லை புத்தி இல்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அந்த நேரத்தில் புருஷன்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அப்போ குணசாலியான ஸ்திரீ கிடையாது, நீயும் சண்டைக்காரி ஆகிடுவேன். அவன் தெளிந்து இருக்கும்போது மறுநாள் காலையில் அந்த பஸ் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மறுநாள் காலையில் போய் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட, அவர் பெரிய ராஜா. வசனம் எழுதுல அபிகாயில் நாபால் 1 சாமுவேல் வரும் 25:2-3 வரும். நாபால் பெரிய பணக்காரவன். 1 சாமுவேல் 25:2-3 வரும். ஏன்னா அது படிக்க வேணாம், நேரம் இல்லை. அப்போ தாவீதுக்கு முன்னால் பேசுகிற அந்த ஞான உடையவளா அந்த குணம் இருந்ததுனால அதை போய் சமாளிக்கிற திறன் அவளுக்கு. அதை அப்படியே எப்படி பண்ணுறா பாருங்க அந்த குணசாலி. போய் அவங்களுக்கு அப்போ மீனெல்லாம் எடுத்து முதல்ல அவங்கள என்ன பண்ணுறா, போய் அவங்க பசியை ஆற்றுறதுக்கு போகிற அந்த குணம் இருக்கணும். நன்மை செய்ய போகிறாடாங்க, செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குற, பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கணவர். ஆனால் வீட்டுக்கு இதெல்லாம் மேட்டர்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போய் தன் கணவர்கிட்ட ராத்திரி பார்த்து அவள் குறிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் முடி ஆடு முடி வச்சு எக்கச்சக்க பணம் வந்திருக்கும். என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு உருண்டுட்டு காலையிலேருந்து தெளிவடைந்த பிறகு இந்த மாதிரி நீ சரி இந்த விஷயத்த தவறு அப்படின்னு. அப்போ அந்த குணசாலி அப்போயே போய் போட்டிருந்தா, சண்டை போட்டிருந்தா ஒருத்தர் மாண்டு போயிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நிறுத்தி எந்த நேரத்தில் எப்போ சொல்லணுமோ அதை சொல்லக்கூடிய குணம், எதிராளி வரவங்களையும் சமாளிக்கக்கூடிய குணம் இருக்கும். அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீயாக அபிகாயில் காணப்பட்டார். அதனால தான் நீதிமொழிகள் 31:5 குணசாலியான எடுத்து வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரமே நீதிமொழிகள் 31 அதிகாரம் தான். ஒரு மாதிரி டயர்டாக இருந்தால் கூட படிங்க அப்படின்னு சொல்லுவேன். வேலை செய்ய முடியலையா 31 அதிகாரம் படிங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப மன கவலையாக இருக்கா மத்திய 5 படிங்க, யார் மேலேனா கசப்பு இருக்கா மத்திய 5 அதிகாரம் படிங்கன்னு சொல்லுவேன். அதனால் நீதிமொழி 31:5 அப்போ அவள் போய் அந்த நேரத்தில் போய் அபிகாயில் சொல்லியிருந்தா அது என்ன வந்திருக்கும், ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இருந்திருக்காது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமொழி 31:10 அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. 12 வரைக்கும் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இப்ப குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி நன்மை தான் செய்யணும். நன்மை செய்யும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ரூத்து கூட என்ன பண்றான்னா, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்றாங்க. அந்த குணம் எப்படி வந்துச்சு, அந்த ஞானம் கேட்டு கேட்டு தேவனை குறித்து கேட்டு கேட்டு அதே ஓர்பால் போயிட்டாங்க. ஆனால் இந்த ரூத் என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த எடுத்துக்கிட்டாங்க, அந்த குணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட இருக்க நல்ல காரியங்களை எடுத்துக்கிட்டாங்க. நீ மறைச்சா நான் அங்கே மறைப்பேன், எனக்கு உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை பாராட்டக்கூடிய குணம் அவளுக்கு இருந்ததுனால தான் எல்லா இடத்துலையும் அந்த ரூத் ஒரு பண்ண நிறைவான பலனை பெற்றுக்கொண்டா. மனுஷர் கண்களில் நிறைய மனுஷர் கண்ணில் தயவு கிடைக்கணும்னு நீங்கள் நல்ல குணசாலியாக இருந்து நன்மை செய்தீங்கன்னாக்கா அநேகர் கண்ணில் இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். 12:4 நீதிமொழிகள் 12:4 19-14 ஒருத்தர் எடுங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். ஆமென். லட்சம் உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். பாருங்க, அப்போ குணசாலியான ஸ்திரீக்கு புருஷனுக்கு கிரீடமா இருக்கும். கிரீடமா இருந்தால் அந்த புருஷன்னா அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் இருக்க நபருக்கும் நம்ம கிரீடமா இருக்கணும். முள்ளா இருக்கக்கூடாது, லட்சியம் உண்டு பண்ணுகிறார்கள், எலும்புருக்கியா இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ குணசாலியா ஸ்திரீன்னுட்டு அதனால தான் குணசாலி ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு போட்டிருக்கோம். நீதிமொழிகள் 19-14 புத்தி உள்ள மனைவி. அந்த குணம் வரணும்னா புத்தி இருக்கணும். புத்தி அதனால தான் இந்த மாத வாக்குத்தத்தத்தை நான் சொன்னேன். களஞ்சியங்களாக என் களஞ்சியத்தில் புத்தி வேணும், என் களஞ்சியத்தில் எனக்கு ஞானம் வேணும். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பொக்கிஷம் ரொம்ப. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பைசான்னு, நான் பைசா அது தன்னால் ஆண்டு கொடுப்பாரு. நமக்கு எதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும். புத்தி, ஞானம், குணம், ஞானம் இதெல்லாம் கேட்டாக்கா நம்முடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமொழிகள் 31:20 நீங்கள் அதுக்கு முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அவள் கணவர் எழுந்து என்ன சொல்கிறாராம், பிள்ளைகள் எழுப்பி பாக்கியவதி, அவன் புருஷன் அவளை பார்த்து சொல்கிறாரு, நீயோ அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று புகழ்றாராம். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் கை சுறுசுறுப்பு உள்ளதாக இருக்கும்.
அதுதான் மெயின் காரணம். நம்முடைய கைகள் வேலை செய்கிற கைகளாக சுறுசுறுப்புள்ளதாக இருக்கணும். அதனால தான் விரல்கள் கதிரை பிடிக்குதான், ராட்டத்தில் கை வைக்கிறாளாம். இதெல்லாம் செஞ்சுட்டு ஏழைங்களுக்கும் சாப்பாடு போடுறா. என்ன வியாபார கப்பலை போல இருக்கிறா. நிறைய படம் வயலை விசாரித்து வாங்குறா. இதனால் கம்பளத்தை ரத்தனத்தை. அப்போ உழைப்புங்கிற ஒரு ஆசீர்வாதம் அந்த குணசாலையான ஸ்திரீக்கு இருக்கணும். அவள் சுறுசுறுப்பு இல்லாமல் அடுத்தவங்கள போய் சொல்லக்கூடாது. அப்போ அவள் ஒரு ஆக்டிவான ஒரு இதுவாக இருக்கணும். வேலை செய்கிறதுலாகட்டும், கொடுக்கறதுலாகட்டும், செய்கிறதுலாகட்டும் முதல்ல அவங்க சாட்சியாக இருக்கணும். அந்த குணசாலியான ஸ்திரீ இருக்கும்போது தான் அந்த குணங்கள் 31 அதிகாரம் இன்றைக்கி படிச்சுட்டு படுங்க, நிதானமாக தியானிச்சுட்டு படுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவங்களோட இடைப்படுவார். அதனால தான் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கோம். 15-11 ஆண்டவர் தர்மம் செய்கிறத குறித்து கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கார். இந்த இயேசுவின் தாயை குறித்து மரியாதை குறித்து சொன்னீங்க. அவங்க உண்மையிலேயே அந்த ஞானம், அந்த என்ன சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ அவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யோசித்து பாருங்க, போய் தம்பட்டம் அடைக்கல, அவமானத்தை அடக்கிக்கிட்டாங்க, இது எல்லா பேச்சும் அடக்கிக்கிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தன் உணர்வுகளை அடக்கி கொண்ட ஒரே மகள். நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். யாருன்னா அழுதா அழுதுருவேன், யாருன்னா பண்ணுவேன், புண்ணை குத்துனா ஆன்னு கத்துவோம். ஆனால் தன் உணர்வுகளை இருதயத்தை ஒரு பட்டையும் உருவி போகின்றாரு. ஏன்னா அவள் ஆசாசியாக வளர்த்த இயேசு கிறிஸ்து சிறுவையில் மறிக்கும் போது அவளுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த இடத்துல தலையில் அடிச்சுக்கிட்டு மாரில் அடிச்சுட்டுலாம் கத்தவே இல்லை. கத்துனாக்கா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் தனிமையில் போய் அப்படியே மெதுவாக கூட்டத்தில் நின்றுக்கிட்டு கண்ணில் தனி தான் வந்துச்சு, மாரிலலாம் அடிச்சுக்கிட்டு அழல. அந்த உணர்வுகளை அடக்கி எந்த நேரத்தில் இருமோ அப்படிப்பட்ட ஒரு குணம் இல்லை. எல்லாவற்றையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்த ஒரு, அதனால தான் அவருக்கு நல்ல ஒரு கணவர் கிடச்சிருக்காரு. யோசிப்பு பாருங்கள், ஆண்டவர் சொன்னதும் இல்லை நீ அவளை சேர்த்துக்கோ. அப்போனா எவ்வளோ கிரேட், ஆண்டவரே இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவளை சேர்த்துக்கோ. அவள் இடத்துல உற்பத்தியானது பரிசுத்த ஆவியானவரால். அதனால் யோசிப்பும் அவளோட இருந்தா. அதனால தான் அவளுடைய குணத்தை கண்டு தான் அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் அவளுக்கு வந்துச்சு. அப்போ இந்த நாளில் நம்ம குணசாலியான ஸ்திரீ, நீங்கள் எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்கீங்க. அப்போ குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கணும். உதவி செய்யவும் நன்மை செய்யவும் நம்ம படிக்கணும். எந்தெந்த நேரத்தில் யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை நிதானித்து நேரம் பார்த்து பேசணும். நம்ம டென்ஷனாக இருக்கப்போ அவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது. நம்ம நிதானித்து எந்த நேரத்தில் யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லும்போது தேவன் நடத்துகிறவராக இருக்கார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பெண்கள் தினத்தில் தேவன் நம்மையும் குணசாலியான ஸ்திரீயாக மாற்றி தேவனுக்கென்று பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கும்படிக்காக நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துறேன். கிருபையாய் நடக்கும்.